இந்த ஹிஜ்ரத் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க அப்படின்னா மதீனாவை நோக்கி ரசூல்லா போல. அதுவும் பாருங்க ரசூலுல்லாஹ்வுடைய டெக்னிக் எப்படின்ட்டு. மதீனா வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா இந்த டைரக்ஷன்ல ரசூல்லா போல. யமனை நோக்கி போறாங்க, இவங்க இங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. ரசூல்லா இப்படி போனாங்கன்னு இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, மதீனாவை நோக்கி தேட ஆரம்பிக்கிறாங்க. ரசூல்லா போய் யமனை நோக்கி போயிட்டாங்க. இந்த குகை இருக்கு இல்லையா, சவுரு குகை, இந்த சவுரு குகை வந்து யமன் போற வழியில தான் இருக்கு, மதீனாவுக்கு போற வழியில இல்ல. இந்த இடத்துல போய் இவங்க என்ன பண்றாங்க, அந்த இடத்துல போய் 3 நாள் கேம்ப். அது எப்படி பாருங்க ரசூலுல்லாஹ்வுடைய பிளானிங் பாருங்க, அதுவும் எல்லாம் பக்கா பிளானிங். 3 நாள் கேம்ப், 3 நாள் அந்த குகையில தங்கிடணும். அது சாப்பாட்டுக்கு என்ன வழி, ஒரு ஆட்டுக்காரன், ஆட்டு மேய்க்கிறான் அபூபக்கருடைய அந்த அடிமை, அவர்கிட்ட வந்து இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்க வந்து ஆடு வந்து கொண்டு வந்துடணும், உங்க மந்தைய ஈவினிங் டைம்ல கொண்டு வந்துடணும், நாங்க வந்து பாலை கறந்து குடிச்சிருவோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி அவருடைய மகன், அபூபக்கருடைய மகன் அப்துல் ரஹ்மான், அவரை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன், ஊருக்குள்ள என்ன மாதிரி பிளானிங் நடந்துட்டு இருக்கு, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு, இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, அதையெல்லாம் எங்களுக்கு சொல்லிருங்க அப்படின்ட்டு. அது வரைக்கும் ஒட்டகம் எடுத்துட்டு போல, பை ரோடு நடந்தான், வெறும் 11 கிலோமீட்டர் தான். எங்க இருந்து, மக்காவில இருந்து அந்த சவுரு குகை வந்து 11 கிலோமீட்டர். இந்த பக்கம் மதீனா 456 கிலோமீட்டர். இந்த பக்கம் போகணும். லாங் டிராவலுக்கு பதிலாக முதல்ல இங்க போயிட்டாங்க. இவங்க இங்க தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் போய் இந்த இடத்துல தங்குறார். நைட் ஆச்சுன்னா டெய்லி வந்து இவர் அப்டேட் கொடுத்துருவார், இன்னைக்கு வந்து அபூஜஹல் தலைமையில் ஆலோசனை நடந்தது, இப்படி உங்களை பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவ்வளவு சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு விஷயமா என்ன நடக்குது, 100 ஒட்டகங்கள் வந்து இவருக்கு வந்து பரிசீலிக்கப்படும். யார் வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பிடிச்சு தந்தாங்களோ அவங்களுக்கு வந்து 100 ஒட்டகங்கள் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இதை பண்றாங்க. இந்த ஆமீர் பின், அது ஆடு கொண்டு வந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆமீர் பின் புஹைரா அப்படிங்கிற ஒரு நபித்தோழர் வந்து அவர் கொண்டு வர்றாரு. இந்த செய்தியெல்லாம் பாத்தீங்கன்னா 3615 3602